நல்லக்கண்ணுவின் மகள் ஆண்டாளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரின் உடல்நிலை குறித்து விஜய் கேட்டறிந்தார். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அவரிடம் தவேக தலைவர் விஜய் தொலைபேசி வாயிலாக அவரது உறவினரிடம் உடல்நிலை தொடர்பாக கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணுவின் உடல்நிலையானது தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதாக மருத்துவமனை சார்பில் தொடர்ந்து அறிவிப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான நல்லக்கண்ணுவிற்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வயது மூப்பு மற்றும் சிறுநீரகத்தில் உப்பு நீர் கலந்தவை உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்று காரணமாக அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அவரின் உடல்நிலையானது தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதாகவும் ஆக்சிஜன் மூலம் அவருக்கு செயற்கை காற்றானது அளிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரை ஏற்கனவே முதலமைச்சர் உள்ளிட்ட பல தலைவர்கள் சந்தித்திருந்தனர். இன்று காலையும் நடிகர் ரஜினி நல்லக்கண்ணுவின் மகள் அவர்களை தொடர்பு கொண்டு நல்லக்கண்ணுவின் உடல்நலம் குறித்து விசாரித்ததாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இந்த நிலையில் தவேக தலைவர் விஜயும் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை தொடர்பாக நல்லக்கண்ணுவின் அவர்கள் மகள் ஆண்டாள் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் நல்ல உடல்நலம் தொடர்பாக கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் அவரின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அவரின் மகளிடம் தவேக தலைவர் விஜய் கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமின்றி மருத்துவமனை சார்பில் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையானது தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அவருக்கு அந்த சுயநினைவு இல்லாமல் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.